அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த ஆட்சி ஒன்னே ஒண்ணு, விலைவாசி ஏறினா கூட பரவாயில்ல, பெண்கள் ரோட்ல நடமாட முடியல. இன்னைக்கு பெண்கள் ரோட்ல நடமாட முடியல, காலேஜ்ல இருக்க முடியல. இன்னைக்கு என்ன நேரமா தெரியல, ஸ்கூல் இருக்கிற வாத்தியார்கள் என்ன ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளவு அக்குறங்கள் நடக்கிறாங்க. பேப்பரை பார்த்தா, நேற்றுக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்கன்னா 11 கற்பழிப்புகள், 11 பிரச்சனைகள் ஒரே நாள்ல 11 இடத்துல. இந்த முதலமைச்சர் இந்த பேப்பரை பாக்குறா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. பேப்பர் டிவி பார்த்தா கூட ஆனா நம்ம பொண்ணை வேற, அந்த குழந்தைங்க வேற நினைக்கலாம். நான் 2 பேர்த்த என்கவுண்டர் சுட்டு தள்ளுங்க, இந்த ஆட்சி நடக்குமா? இந்த மாதிரி நடக்குமா? எடப்பாடியார் தான் ஆட்சி நடத்துறாரு. அவரோட ஆட்சி காலத்துல ஏதாவது 1-2 ரவுடி பஸ் இருந்தான்னு சொல்ல, ரவுடி பிரச்சனை இருந்துச்சு. 2 என்கவுண்டர் போட்டார். மதுரையில ஒண்ணு, நமக்கு சென்னையில ஒண்ணு. 2 என்கவுண்டர் போட்டதுதான். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு ஒரு அடிஷம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம உலக இந்தியாவிலேயே மிக உயர்ந்த யூனிவர்சிட்டி, ஒரு பேர்வான யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க அந்த மாதிரி அக்கறை அது. இதுதான் 1-2 தான் நமக்கு வெளியே தெரியுது, தெரியாம நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கஞ்சா, நினைச்சு பாருங்க, அவ்வளவு மோசமா இருக்கு. வாழ்க்கையே வெட்டியே போயிட மாட்டாங்க டவுன்ல எல்லாம். அந்த மாதிரி இருக்கு. எங்க காலேஜ் இருக்கு, காலேஜ்ல அந்த பவானில இருந்து ஒருத்தர் தினம் ஒரு செல்போன் வச்சுக்கிறார், நம்பர் தினம் ஒரு செல்போன். அவர் யார் யார் கஞ்சா வராங்க இப்ப போன் நம்பர் அவர் இருக்கும். நேரம் ஒத்தக்கூர் இறங்கிட்டு அந்த ஓலத்தர குளத்தை பக்கம் ஒரு 7-7:30 மணிக்கு போயிட்டு போன் பண்ணா எல்லாம் போய் கஞ்சா வாங்கிக்க வேண்டியது. அதே மாதிரி எங்க போனாலும் இன்னைக்கு ரொம்ப டவுன்ல பிராண்டி விற்கிறவங்க, கள்ளசாரை விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. அதே மாதிரி கஞ்சா ஆயில் வச்சு மூக்கில் அப்படியே வச்சுட்டு மூந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. வைக்காத ஒரு சாக்லேட் ரோட்ல போறாங்க, காய் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. பெண்களுடைய நிலைமை, பையனுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி. அம்மா எப்படி, புரட்சித் தலைவர் எப்படி, எடப்பாடியார் எப்படி, நம்ம குழந்தைங்க கூட நல்ல கல்வி கற்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. புரட்சித் தலைவர் இன்னொரு அருமையான காரியம் செஞ்சார். இன்னைக்கு தனியாருடைய கல்லூரியும் தனியாரோட காலேஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சு வச்சார் அன்னைக்கு அந்த காலத்துல. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காலேஜ் நம்ம கவர்மெண்ட் நடத்தணும்னு நினைச்சேன்னா இவ்வளவு ஸ்கூல் நடத்தி இவ்வளவு கட்டடம் கட்டி ஸ்கூலே நடத்த முடியாது. ஆனா அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற நிலைமை, பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மாதிரி வாத்தியார்கள் பேசக்கூடாது, திட்டக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்த காரணத்தினால இன்னைக்கு ஸ்கூல்ல எந்த வாத்தியார் பாடம் நடத்துறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாதி பேர் பாடம் நடத்துறது இல்லை, பயந்துக்கிறாங்க. எதா இருந்தாலும் ஏதோ ஒரு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெடிஷன் கொடுத்துறாங்க, ஒரு கேஸ் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. பார்த்தா நீங்க கும்பகோணம் பக்கம் நினைக்கிறதா ஒரு ஊர்ல கத்தி எடுத்துட்டு போய் வாத்தியார் ஒரு பையன் வெட்டுறான், கேட்கற கால் இல்லை. அதே வாத்தியார் அடிக்கிறாங்க, கேட்கற கால் இல்லை. சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி இருக்குது. எடப்பாடியார் காலத்துல போலீஸ் தான் இன்னைக்கும் அதே போலீஸ் தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கரைப்பார் கரையதான் கல்லும் கரைன்ற மாதிரி அவரோட காலத்தில் இருக்கிற அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க. எதுவும் வேலை நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம் நினைச்சு பாருங்க. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.